ரயில்வே கோட்ட பாதுகாப்பு ஆணையர் ராஜ்மோகன் சேலத்தில் செய்தியாளரிடம் பேசி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். 10 கிலோமீட்டர்ல எங்க இருக்குது, 20 கிலோமீட்டர்ல 40 கிலோமீட்டர் ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எங்கெங்க இருக்குது, அந்த ஃபுல் டீடைல்ஸ் எடுத்துருக்கிறோம். அதை மேவ் பண்ணி அங்கே போய் தடயம் இருக்கான்னு அந்த தடயம் தேடுறதுக்கு அந்த இடம் இந்த வரைபடம் உதவுன்னு சொல்லிட்டு அந்த ஏன்னா இங்கேருந்து 147 கிலோமீட்டர், அங்கேருந்து வந்து 300 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. அதனால் ஃபுல்லும் செக் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் வரைபடத்தை வச்சு எங்கே நடந்திருக்கலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து தடயம் தேடுறதுக்கான அந்த வரைபடம் நேரத்துல இருந்தே ஒரு தகவல் சேலத்துல இருந்து விருதாச்சலத்துக்குள்ளதான் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. அந்த சந்தேகத்துக்கான காரணம் என்ன? காரணம் என்னன்னா வந்து இந்த திருநவங்க வந்து மேலேருந்து ஓட்ட போட்டு உள்ளார போயிருக்காங்க. நார்மலி வந்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து மேலே எலக்ட்ரிஃபைட் செக்ஷன், மேலே எலக்ட்ரிக்கல் ஒயர் போயிட்டு இருக்குது. விருதாச்சலம் தாண்டியும் வந்து ஃபுல்லாக எலக்ட்ரிஃபைடு. இங்கே இந்த விருதாச்சலம்லேருந்து டுவர் சேலம் டவுன் இது வரைக்கும் அந்த மின்கம்பி இல்லை மேலே, அதனால வந்து நடந்திருக்கலாம். மேலேருந்து பண்ணதுனால மின்கம்பி இல்லாத இடத்துல தான் மேலே அந்த திருடர்கள் வந்து உள்ளார அதை உடச்சி உள்ளார போயிருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அசம்ஷன். மேனேஜர் சொல்லும்போது உள்ள இருந்து துளையிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் சொல்லி இருக்காரு. பட் இந்த ரயில் வந்து டிராவல்ல இருக்கும்போது மேல இருந்து பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா? ரன்னிங்ல தான் வாய்ப்பு இருக்கிறதா அசியூம் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து எல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்றோம். மேலேருந்தும் பண்றோம், லோட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ளாரையும் போய் உள்ளாரையும் பண்ணிருக்கலாம். அந்த கோணத்திலையும் ஒரு ஆங்கிள், எந்த கோணத்தையும் நாங்கள் விடலை, எல்லா கோணத்துலேருந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். எந்த கோணத்தில் வந்து ஃபர்ஸ்ட் லீடு கிடைக்குதோ அதை வந்து நாங்கள் ஃபர்தராக வந்து மேற்கொண்டு பார்க்குறாப்புல இருக்கோம். கொள்ளையனுக்கு தகவல் வந்து அதை ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். எப்படி கிடைச்சிருக்கும் போயிருக்குன்னு தெரியல. இது வந்து ஒரு நாள் செயலாக தெரியல, பல நாள் திட்டமிட்டு சேர்ந்த செயலாக தான் இருக்குது, ஆர்கனைஸ்டா இருக்குது. அது இன்ஃபர்மேஷன் எப்படி போயிருக்கு நாங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். ஆய்வுகள் இருக்கும் 9 பேர் வந்து பாதுகாப்பு இருக்கும்போது கூட இந்த தகவல் எப்படி போயிருக்குங்கிறது தெரியுமா சார்? பேங்க் துறை மூலியமாவோ இல்ல காவல்துறை மூலியமா தகவல் போயிருக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அதான் ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து யார் மூலமா அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போச்சு இது வரைக்கும் தடயம் எதுவும் கிடைக்கல. எல்லா ஆங்கிலும் நாங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். சார், இது கிழிந்த நோட்டுகள் மட்டும் கொண்டு செல்லப்பட்டிருக்கதா உங்களுக்கு தகவல் இருக்கா சார்? கிளீன் நோட் இருக்கா இல்ல வேற என்னன்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கிருக்காங்க? அது வந்து சாயில்டு நோட்ஸ் தான். அது வந்து டோன் நோட்ஸா இல்ல எது வேற இல்லை, அவங்க யூஸ் பண்ணிருக்க டேர்ம் வந்து சாயில்டு நோட்ஸ். ஆனா சாயில் நோட் இல்லாம பயன்படுத்தக்கூடிய நோட்டுகளும் இருக்கிறதா தகவல் சொல்லுங்க. அது அவங்க தான் சொன்னாங்க. எங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் வந்து சாயில் நோட்ஸ், அது வந்து வேல்யூ அவங்க தான் அசஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது வந்து சாயில்டா இல்ல அதுல வந்து மிக்ஸ்டு இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு ஒன்றும் இன்ஃபர்மேஷன் இல்லை. மொத்தமா லோட் பண்றதுக்கு எவ்வளவு எம்ப்ளாயிஸ் இங்க ஈடுபட்டிருந்தாங்க சார்? அவங்கள விசாரிக்கிறது ஒரு படம் அமைச்சிருக்குது. ரயில்வேலேருந்து லோட் பண்ணல, அவங்களே பேங்க் தரப்புலேருந்து தான் லோட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் யார் லோட் பண்ணா, யார் அந்த கான்ட்ராக்டை எப்படி எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கா, அந்த டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். அது மூலம் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. ரயில் நிலையத்திற்கு 10 நிமிடம் முன்னதாக போனதாகவும் 10 நிமிடம் காலதாமதம் போனதாக சொல்லுங்க, உண்மையா சார்? அது வந்து இன்ஜின் மாற்றுவாங்க, அது காலதாமதம் ஆயிருக்கலாம். ஏர்லியா போயிடுச்சு. வழக்கமா போறதை விட முன்கூட்டியே 10 நிமிடங்களுக்கு முன்னாடி சென்றதாகவும், சரி, வழக்கமா கிளம்புறதை விட காலதாமதம் 10 நிமிடம் காலதாமதமாக சென்றதாகவும் ரயில்வே துறை நிர்வாகம் தரப்ப சொல்லப்படுது. அந்த காலகட்டத்தில் இந்த கொள்ளை சம்பவம் நடந்திருக்கலாங்கிறது குறித்து நீங்க ஏதாவது ஆய்வு பண்ணிருக்கீங்களா? அங்கே பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து எங்கள் ஆர்பிஎஃப் ஸ்டாஃபும் நார்மலாக வந்து நாங்கள் இந்த செக்ஷன் விருதாச்சலம் சேலம் செக்ஷனில் வந்து இதே ட்ரெயினில் வந்து நிறைய பேசஞ்சர் கொள்ளைகள் நடந்திருக்கு. அதனால் பேசஞ்சரோட பர்ஸ் அடிக்கிறது, செயின் அடிக்கிறது. அதனால வந்து நாங்கள் அதுக்குன்னு தனிப்படை அமைச்சு ரிசர்வ் கோச்சஸ்லையும் ஏசி கோச்சஸ்லையும் வந்து நாங்கள் ரெகுலராக அனுப்பிட்டு இருக்கோம், டெய்லி அனுப்பிட்டு இருக்கோம். அதேமாதிரி எங்கள் 2 ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள்ஸ் இங்கேருந்து போயிருக்கிறாங்க. அவங்க வந்து அங்கே நாங்கள் சீல் செக் பண்ணுவோம். நார்மலாக எந்த விபி போனாலும் சீல் செக் பண்ணுவோம். அங்கே போய் பார்த்துருக்காங்க, சீல்லாம் நல்லா தான் இருந்திருக்குது. அவங்க இதுபடி அங்க எதுவும் நடந்திருக்காப்புல அவங்க தரப்புல சொல்லல எதுவும் இது வரைக்கும். மேற்பூரை எப்படி கட் பண்ணி எடுத்திருப்பாங்கன்னு ஏதாவது தகவல் கிடைச்சிருக்கா சார்? எந்த அடிப்படையில் அதை கட் பண்ணிருக்க வாய்ப்பு? அது இன்னும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வரல, கன்க்ளூசிவா வரல. அது ஃபாரன்சிக் நேற்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபாரன்சிக் லேப்லேருந்து வந்து சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு போனாங்க. இன்னும் எங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ்லேருந்து பார்க்கும்போது அது வந்து ஒரு பெரிய கத்திரி, அதாவது வெட்டுரம்பு கத்திரி யூஸ் பண்ணியிருக்காங்களே தவிர எந்த ட்ரில்லிங் மிஷினோ இல்லை வெல்டிங்கோ இதோ வந்து கட் பண்ணாத மாதிரி தான் தெரியும். அந்த ஃபோட்டோ எங்களுக்கு ஃபோட்டோ தான் கிடைச்சிருக்கு, இது வரைக்கும் கிளியரான ஃபோட்டோ கிடைக்கல. ஆய்வு இன்னும் ரிப்போர்ட் பெண்டிங்கு, அதுபடி கன்க்ளூஷன் சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் எங்கள் பார்த்த வரைக்கும் வந்து ஏதோ பெரிய கத்திரி வச்சு கட் பண்ணியிருக்காங்க, சுருளாக இருக்குது.